ஒரு கவனிச்சுப்பார், சில வினாடிகள் தான் எங்கு போகுதுன்னு தெரியாது. நான் சொல்லுகிறேன், அது இன்னும் நம்மிடத்தில் ரீகரித்துக் கொண்டிருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு செல்வாக்கு, சாத்தானுடைய ஒரு தாக்கம். ஆகவே இயேசு ரத்தம் சிந்தினார், தேவதூதர்கள் ஜீவன். இப்படி வச்சு ரத்தத்தின் ஒன்றும் சொல்ல மாட்டேன், இப்படி வச்சுக்கோ. ஒரு மனிதன் இருக்கு, அவனுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, அவனுடைய வடிவமெல்லாம் டிஸார்டர் ஆயிடுது, இல்லை என்னென்னமோ அவலட்சணம் ஆயிடறாங்க. இப்போ வச்சுக்கோங்க, ஒரு மனிதன், அழகான மனிதன் அவலட்சணமானதுக்கு காரணம் தேவதூதர்கள் ஜீவன். இரண்டாவது சாத்தான், மூன்றாவது சாத்தானுடைய ராஜ்யம், நான்காவது அந்த மனிதன் ஏதேன் தோட்டத்தில் பலத்த அடி வாங்கி விழுந்த வீழ்ச்சி. ஒவ்வொன்றாக மனிதன் மீது சுமத்தப்பட்டு கொண்டே வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமா அவன் அப்படியே கலைஞ்சிடலாம், அவன் அப்படியே ஒரு கொடுமையான நோய் தாக்குனது போல அவன் அழகெல்லாம் போயிருது, அவனுடைய வடிவமெல்லாம் பொட்டரித்து போகுது. அப்படிதான் இன்னைக்கு இதை பார்த்தா தான் இயேசு கடைசியில் சிலுவையில சுமக்கிறது நமக்கு அதை சரியாக புரிய ஆரம்பிக்கும். ஆகவே இப்ப எத்தனை பேர் தேவதூதர்கள் ஜீவன், இரண்டாவது சாத்தான், மூன்றாவது சாத்தானின் ராஜ்யம், நான்காவது மனித ஜீவன், 5 பாவம், 6வது பாவங்கள். கலாத்தியர் 5:19-21 வரைக்கும் களியாட்டு, விபச்சாரம், வேசித்தனம், பில்லி சூனியம், இப்படிலாம் சொல்றோமே, இதெல்லாம் பாவங்கள். அந்த பாவத்தின் பேர் நமக்குள் இருக்கிற வரைக்கும் இந்த பாவங்கள் நமக்குள், இந்த பாவங்களுக்காகவும் இயேசு ரத்தம் சிந்தினார். 6. 7வது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 சொல்லுகிறது. இந்த பாவங்கள் சேர சேர மனுக்குலத்திற்கு மரணம் என்ற ஒரு அனுபவம் வந்து சேர்ந்தது. மரணம்னா தயவுசெய்து என் பிள்ளைகளுக்கு ஒரு காலத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு அநேக இடத்துல இந்த மரணம் என்பது பிசிக்கல் டெத்தை தான் நம்ம கொண்டு வரும். மரணம்னா உடனே இப்படியே செத்து போறதுங்கிறது தான் பார்க்குறாங்க. அது அப்படியே அடிக்ட் ஆயிடுச்சு. வெந்தய குறிச்சு திருச்சபைகளில் மரணம்னா உடனே அப்படியே தயவுசெய்து அதுவும் மரணம் தான். ஆனால் அது கடைசியில் சம்பவிக்க போகிற மரணம், தீர்க்காயுசு முடிந்த பிற்பாடு சம்பவிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளுக்கு அடுத்த தீர்க்காசை கட்டளையிட்டு இருக்கிறார். வேற ஏதாவது நம்முடைய ஜீவன் போறதுக்கு பைபிள்ல இடமே கிடையாது. இயேசு கிறிஸ்து 5 முறை சாவதற்கு வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. உங்களுக்கு தெரியுமா? 5 முறையும் அவர் மரணத்தை வெறுத்து, சாவை வெறுத்து, ஜீவனோடு இருந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்தார். ஆமா, அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும் நம்ம. ஆகவே இந்த மரணம் என்பது ரோமர் 6:23, பாவத்தின் சம்பளம் மரணம்னா வேற ஒண்ணும் இல்லை. தேவனுக்கும் நமக்கும் உறவு அருந்து போகுது. உறவு வேறு, ஐக்கியம் வேறு. தேவனுக்கு எனக்கும் உறவு அருந்து போச்சுன்னா நான் அவரை போய் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவேன். அவரோடு மறுபடியும் கூடி உலாவதற்கு சங்கடப்படுவேன். அந்த உறவு துண்டிச்சு போறது பேர் தான் மரணம். ரொம்ப நமக்கு டிஸ்கம்ஃபர்டா இருக்கும், முகம் நல்லா இருக்காது, பிரகாசம் இருக்காது, அப்போ பார்த்தா ஒரு மாதிரி போயிடும். ஆகவே தான் இந்த மரணம் என்பது அதை குறிக்கிறது. இது 7. 8வது, இப்படி மரணத்திற்கு பாத்திரமான ஆதாமின் சந்ததிகள் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வாழ்க்கையினுடைய சிஸ்டம், ஒழுங்குமுறைக்கு பெயர் உலகம். உலகம் என்ன? யோவான் சொல்லுவார், கண்களின் நிச்சயம் உலகமும் மாறி போய்விடும். உலகத்தின் மீது ஒருவனுக்கு ஆசை இருந்தால் பிதாவின் மீது அவனுக்கு அன்பு இல்லைம்பார். அப்ப இந்த உலகம் என்ன தெரியுமா? கிறிஸ்து எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு விதிமுறை வகுத்திருக்கிறாரோ அதுக்கு அப்படியே மாறுபட்டு ஒரு விதிமுறை வகுத்திருக்கிறான் பிசாசு. உலகத்தை சிஸ்டமைஸ்ட், உலகத்தை ஒழுங்குபடுத்திட்டான், ஒழுங்குமுறைப்படுத்திட்டான். அது தேவ ஒழுங்குக்கு ரொம்ப கான்ட்ராஸ்ட் ஆனது, தேவ ஒழுங்குக்கு ரொம்ப முரண்பாடானது. ஆக உலகத்தான போல ஜீவிக்காதுன்னு என்ன அர்த்தம்? கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறது உலகத்தான் இல்லை எங்க இந்தியாவில் சொல்றது போல. ஜுவல்ஸ் அணிஞ்சு கொள்றது உலகத்தான் இல்லை எங்க இந்தியாவில் சொல்றது போல. உலகத்தான் என்ன தெரியுமா? ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், எனக்கு சந்தோஷம், நிம்மதி. உதாரணம், ஒரு ஆபகூக்குன்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கார். அவருக்கு வீட்டுக்கு வராராம், அத்திமரம் பட்டு போயிடுச்சான், மாடுகள் இல்லையா, மந்தை ரொம்ப ட்ரையா போயிடுச்சான். அவருக்கு என்னென்ன சந்தோஷம் போகணுமோ அது எல்லாமே, அந்த சந்தோஷம் போகக்கூடிய அளவுக்கு எல்லாமே நடந்து போச்சு. அப்போ அவர் சொல்றார், மாட்டு மந்தையில் முதலற்று போனாலும், என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் மாறி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்றாரு. அப்போ உலகத்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் இருந்தாதான் விசுவாசிகளே, எல்லாம் இருந்தாதான் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆனா ஏதாச்சும் ஒன்று குறைஞ்சிச்சுன்னா என்னால மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அப்போ இவங்க மகிழ்ச்சி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது? இவர்கள் சூழல் எல்லாம் கரெக்டா இருந்தா தான் மகிழ்ச்சியா இருப்பாங்க. சூழ்நிலைகள் சரியா இல்லைன்னா மகிழ்ச்சியா இருக்க முடியாது. டிலைட், ஹாப்பினஸ்னு 2 ஆங்கில வார்த்தை இருக்கு. ஹாப்பினஸும் டிலைட்ஸும் கிட்டத்தட்ட ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இல்லை, ரெண்டுக்கு வேற வித்தியாசம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாப்பினஸ்னா
என் சூழ்நிலைகள் எல்லாம் கரெக்டாக இருந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன். சப்போஸ் என் சூழ்நிலைகளை ஏதாச்சும் ஒன்று குறைவுபட்டுச்சுன்னா நான் சந்தோஷமா இருக்க முடியாது. இதை குறிக்கிறது தான் ஹாப்பி ஆர் ஹாப்பினஸ். ஆனால் டிலைட்ஃபுல் அல்லது ஜாய் என்னதுன்னு அர்த்தம், என் சூழ்நிலைகளை நிறைய விஷயம் லேக் ஆயிடும், ஒன்றுமே சரியா இருக்காது, பட் ஈவன் தோ ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஆகவே நான் சந்தோஷமா இருப்பதற்கு வெளியே இருக்கிற பொருட்கள் எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு சந்தோஷம் வெளியே இருந்து உள்ளே வருவதில்லை, எனக்கு சந்தோஷம் உள்ளே இருந்து வெளியே போகுது. இந்த சந்தோஷம் கொடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதான் அந்த டிலைட்ஃபுல் ஜாய்ங்கிறதுக்குள்ள வித்தியாசம். ஆக இந்த உலகம் என்றால் என்னன்னா, இன்னைக்கு அநேக மக்கள் இந்த உலகத்தை ஒழுங்குமுறைப்படுத்தி அதிகமா, என்னுடைய அருமையான ராஜ்குமார் உங்களுக்கு நான் சிடியிலே பார்த்தேன், யூத் மீட்டிங்ல சிடிலாம் பார்த்தேன். இதை குறித்து உங்களுக்கு நிறைய பொண்ணு இல்லை. பாருங்க, நான் சர்ச்சை கூட்டிடுவேன் அப்படின்னா, கிருபை நான் வாசலை நான் மூடிடுவேன். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம என்ன ஆராதனை கர்த்தரோடு உறவாடு. இன்னொன்று சொன்னா, நம்ம ஆராதனை கர்த்தரோடு உறவாடுறது மட்டுமல்ல, ஆராதிக்க வந்த மக்களோட ஒவ்வொருவரோடு கூட ஐக்கியப்படுத்திக் கொள்வது. அப்ப இது நமக்கு இந்த கான்செப்ட் இருக்காது. நான் போனாங்க கர்த்தரை ஆராதிச்சாங்க, அவ்வளவுதான், நிறைய பேர் கை கொடுத்து நான் வந்துட்டாங்க. இல்ல இல்ல, அது ஆராதனை இல்லை. எந்த அளவுக்கு அவர் மேல இன்வால்வா அவரை துதித்து மனசை கொட்டி அவரை சந்தோஷப்படுத்தி ஐக்கியம் கொள்றோமோ, சக ஊழியர்களோடு கூட அதே ஐக்கியத்தை கொள்ளாம நீ வெறும் ஒருதலை பட்சமா கர்த்தரை தூச்சிட்டு போயிடக்கூடாது. இது எல்லாமே சிஸ்டமைஸ்டு. உலகத்துல அப்படி இல்லவே இல்லை. நம்ம போறோம், நீ போங்க கர்த்தரை துதிங்க வந்துருங்கன்றாங்க. இது வந்து உலகம், இது சிஸ்டமைஸ்டு உலகம். அப்படின்னா இதுல பாருங்க, இப்போ 1 தேவதூதர்கள் ஜீவன், 2 சாத்தான், 3 சாத்தானின் ராஜ்யம், 4 மனித ஜீவன், 5 பாவம், 6 பாவங்கள், 7 மரணம், 8 உலகம். அடுத்தது 9வது கலாத்தியர் 5:17 மாம்சம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. சுயம் என்ற ஒரு பதம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 18 வருகிறது. எபேசியர் 4:22 அதில் பழைய மனிதன் வருது. ரோமர் 8:22 சர்வ சிருஷ்டிப்புன்னு வருது. இப்ப நான் மொத்தம் 12 சொல்லியிருக்கேன். கவனிங்க, ஒரு மனிதன் இந்த 12ஐயும் சுமந்து தள்ளாடி கொண்டிருக்க. சுயம் அவனுக்குள்ள இருக்கு, உலகம் அவனுக்குள்ள இருக்கு, பழைய மனுஷன் அவனுக்குள்ள இருக்கிறான், மாம்சம் அவனுக்குள்ள இருக்கு, சுயம். இதெல்லாம் ஒன்று நம்ம இன்டர்பிரேட் பண்ண முடியாது. சுயம் மொத்தம் 12 விதமான காரியம் அப்படியே மனுஷனை போட்டு அழுத்திச்சு. நான் ஒரு தடவை டான்சூரில், தஞ்சாவூர்னு ஒரு ஊர் இருக்கு இந்தியாவில், திருச்சிக்கு பக்கத்தில். அப்போ ஒரு 12 கோட்டு நான் கொண்டு வர சொன்னேன், ஓவர் கோட் கொண்டு வர சொன்னேன். சொன்ன 12 விஷயத்தையும் ஒவ்வொரு கோட்டுக்கு பேர் வச்சு ஒரு கிராஸில் இந்த ஒவ்வொரு கோட்டையாக போட்டேன். 12 கோட்டை போட்டு அந்த கிராஸ் அமர்ந்துட்டு, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கல்வாரி சிலுவையில் அறைவதற்கு முன்பதாக ஏன் மனிதனாய் வந்தா தெரியுமா? மனிதன் இந்த 12 விஷயங்களை சுமந்து கொண்டிருக்கிறான். ஆகவே அந்த சிலுவையில் இந்த 12 விஷயங்கள் நீங்கள் நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி, உன்னையும் என்னையும் போல மானிட பாணியில் மனித அந்த இன்கார்னேஷன் அவதாரத்தில் வந்தார். இதை நான் பவுல் ரொம்ப அழகாக சொல்வார். தேவன் இயேசுவை பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பினார். கத்தி மனிதன் நிற்கிற மாதிரி இன்டர்பிரேட் பண்ண வேண்டும். இயேசு பாவ மாம்சத்தின் சாயலாய் வந்தார். சில பேர் சொல்லிடுறாங்க, பாவ மாம்சத்தின் சாயலாய் வந்தார். இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தில் வந்தார். பாவத்தில் வர்றதுக்கு பாவம் மாம்ச சாயலாய் வர்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை மரணத்தை யோவான் டிஸ்கிரைப் பண்ணுவார். எப்படி நம்ம பண்ணுவார்? மோசே வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்ட சர்ப்பம் எப்படி உயர்த்தப்பட்டிருந்ததோ அதே போல மனுஷகுமாரனும் பூமியிலிருந்து உயர்த்தப்படுவார். அது சிலுவ மரணம். அப்ப யோவான் சிலுவ மரணத்துக்கு எதை கம்பேர் பண்றாருன்னா, வனாந்தரத்துல கொள்ளிவாய் சர்ப்பம் அவங்கள கடிச்சிடும். அப்ப யார் விசுவாசமா ஒரு வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்ப்பாங்களோ அவங்கெல்லாம் பிழைப்பாங்கன்னு மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை வச்சார். இதை சொல்லுவார் யோவான். எப்படி வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசத்தோடு வெண்கல சர்ப்பத்தை பார்த்து மரணத்திலிருந்து தப்பிவித்தார்களோ, அது போல மனுஷகுமாரனும் பூமியிலே சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும். யார் விசுவாசம் உள்ளவர்களாய் மனுஷகுமாரனாக இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள். ரெண்டு கம்பேர் பண்ணா. இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. என்ன பாவ மாம்சத்தின் சாயல்ங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை பரிசுத்த ஞாபகம் கொடுக்குறாங்க. அது என்ன?